갑자기 내게 나타나준 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 இன்றைக்கி நாம் சிக்கன் கிரேவி வந்து 3 கிலோ அளவில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து சிக்கனை வந்து மஞ்சப்பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி மஞ்சப்பொடி போட்டு அலசுறதுனால இதில் வந்து ஒரு ஸ்மெல் வராமல் இருக்கும். அடுத்ததாக இதில் வந்து நாம் சிக்கன் பொடி போட போகிறோம். எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து 3 கிலோ அளவுள்ள சிக்கன். இதுக்கு ஒரு 2 பாக்கெட், அதாவது 2 பாக்கெட் சிக்கன் பொடி போட்டு இதை வந்து நல்லா ஊற வைக்க போகிறோம். 2 பாக்கெட் பொடியை போட்டாச்சு. அடுத்ததாக 2 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், 2 ஸ்பூன் வந்து பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். இஞ்சி தனியாக பூண்டு தனியாக அரைச்சதுலேருந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அடுத்ததாக வந்து இதில் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 200 ml தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு அரையிலிருந்து 3/4 எலுமிச்சம்பழம் வரையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வைக்கலாம். இதை ஊற வைக்கிறதுக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு சிக்கன் சாஃப்டாக வெந்து வரும். அதுக்காக தான் நம்ம ஊற வைக்கிறோம். இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து 100லேருந்து 150 எண்ணெய் வரையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கிறேன். அடுத்து வந்து தேவைப்பட்டால் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். சூடான எண்ணெயில் கல்பாசி மட்டும் சேர்த்துருக்கேன். கல்பாசியும் வந்து நட்சத்திர சோம்பும் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வந்து இதில் நாம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். எவ்வளோ வெங்காயம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஒரு 1/4 கிலோ வெங்காயம் அளவுக்கு வெட்டி இதில் வந்து சேர்த்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து வெங்காயம் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த கிரேவியும் கூட கிடைக்கும். அதே சமயத்தில் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதில் 3 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் தனியாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 3 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ வந்து நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் ஒரு 3லேருந்து 4 தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எப்பயுமே சிக்கனுக்கு வந்து தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தக்காளி விலைலாம் கூட இருக்கிறதுனால தக்காளியை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வந்து தயிர் வந்து அதிகமாக சேர்த்துக்க போகிறேன் புளிப்புக்காக. அதனால வந்து ஒரு 4லேருந்து 5 தக்காளி பழம் தான் 3 கிலோ சிக்கனுக்கே போட்டிருக்கேன். இதில் வந்து காரத்துக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போது மிளகாய் பொடியை சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அடுத்ததாக இதில் வந்து நாம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் பொடியும் சேர்த்தாச்சு. இப்போ இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடும்போது லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்குதுன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு கம்மியாக தான் எண்ணெய் சேர்த்துருந்தோம். இப்போ கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து சேர்த்துக்கலாம். அதாவது கைப்பிடிங்கிறது 4 விரலில் அடங்குற அளவுக்கு. அடுத்து வந்து இன்னும் ஒரு 100 ml தயிர் வந்து 100 இல்லை 150 ml தயிரோ வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். எதுக்காக நாம் தயிர் அதிகமாக இந்த கிரேவிக்கு சேர்க்குறோம் அப்படின்னா தக்காளி வந்து கம்மியாக சேர்த்ததுனால தான் தயிர் வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கிறோம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இந்த மசாலா வந்து வேக விடணும். அதுக்கு அடுத்து தான் நாம் வந்து ஊற வச்சு வச்சுருக்கிற சிக்கனை வந்து இதில் சேர்க்கணும். இதில் வந்து இப்போது சிக்கனை சேர்த்துக்கிட்டு இருக்கோம். சிக்கனை சேர்த்த உடனே நல்லா வந்து எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டுட்டு இதில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு இதில் வந்து தேவைப்பட்டால் நாம் வந்து சிக்கன் பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு உப்புமே வந்து இதில் வந்து நாம் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து சிக்கன் பொடியில் உள்ள உப்பு மட்டும் தான், நம்ம எந்த உப்புமே இதுவரையும் சேர்க்கல. அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். போட்டுட்டு திரும்பியும் வந்து காரத்துக்காக சிக்கன் பொடி சேர்த்துக்கிறேன். அது எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இதில் ஃபைனலாக ஒரு பொடி செஞ்சு போட போகிறோம். அது வந்து எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில். அடுத்ததாக வந்து 1 ஸ்பூன் மல்லி விதை அதை வந்து போட்டுக்கலாம். அடுத்தது வந்து 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து அரை ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பவுட்ரு பண்ணி எடுத்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம், அதாவது சிம்லே வந்து நல்லா சிக்கன் வந்து வெந்து வரணும். சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். வெந்து வந்தது
போட்டதுக்கு அப்புறம் கடைசியாக இறக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நாம் தயார் செஞ்சு வச்சுருக்கிற இந்த பொடியை வந்து நாம் சேர்த்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ வந்து இதை வந்து இறக்கி எடுத்துட்டோம்னா நம்மளோட சிக்கன் கிரேவி சூப்பராக தயாராகிரும். இந்த பொடியை வந்து நம்ம எதுக்காக இதில் ப்ரிப்பேர் பண்ணி போடுறோம் அப்படின்னா வந்து நல்ல கிரேவி வந்து திக்னஸ் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதை போடுறோம். இன்னொன்று டேஸ்ட்டுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது இதில் தேவைப்படுற அளவுக்கு, அதாவது நம்மளுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் வந்து உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உப்புமே சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து 2 ஸ்பூன் போட்டோம், பத்தலைன்னா வந்து அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போது நல்ல ஓரத்துலலாம் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான சிக்கன் கிரேவி சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக, ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு சிக்கன் ரெசிபி இது. நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படி நீங்கள் பார்க்கும்போது இன்னும் நிறைய ரெசிபிஸ் போடுறதுக்கு எங்களுக்கு என்கரேஜிங்காகவும் மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிஸ்க்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.